முத்துப்படத்தில் பார்த்தீங்கன்னா நடிப்பு பயிற்சி ஒன்று இருக்குது. அதாவது 3 மாதம் கோர்ஸு. அது முடிகிற தருவாயில் நாங்கள் அவங்களுக்காக அதாவது அரங்கேற்றம் அப்படியேப்பட்ட ஒரு அரங்கேற்றம் தான் இன்னைக்கு இங்கே முஸ்தாப் சார் எழுதிய பரமார்த்த குரு என்ற நாடகத்தை தான் இன்னைக்கு நாங்கள் வந்து பண்ண போகிறோம். வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. ஃபோன்லாம் சைலண்ட்டில் போட்டுருங்க.
நீர் வைக்கணும்னு காத்துக்கிட்டு இருப்பானுங்களாம் இருக்கும். அதுவும் இல்லைனா இந்த ஐயனார் குதிரை மேயாம நிக்குதுன்னு வருந்துகிட்டு இருப்பானுங்களாம் இருக்கும். பாவம். இந்த மேச்சும் பரவாயில்ல, குருவுக்கு தெரியாம சுருட்டு பத்த வச்சு பொழுது போக்கிடுவேன். பேடியாச்சு. என் பசுவை இன்னும் காணலையே, எங்க போச்சு?
நிலக்கரி கண்டத்தை வாயில கவ்விக்கிட்டு இந்த ஆத்துல நீந்தி போகையில கபடா அது வேறொரு துண்ட தண்ணீர்ல காட்டினதா நான் தானே பாவம் கபடமில்லா கண்டது பெரியதுனால என்னவோ கவ்விருந்த துண்டத்தை விட்டுட்டு இந்த பெரிய துண்டை கவ்வும் போது அதுவும் போச்சு இதுவும் போயிடுச்சு. அப்ப நாய் நாயும் வெறுமன ஊர்ல போயிடுச்சு. சரி சரி, இந்த செய்தி நாளைக்கு பேசுவோம். பொழுது சாய்ந்து அஸ்தமன நேரம் கிட்டதால ஆத்திரின் நிச்சயை சோதிக்க போக முடியா? சமயம் சமயம் வாய் விடாது சத்தம் போடாது சுருக்காய் வாருங்க. ஆத்துக்கு நல்ல சோத்திய நேரமாச்சு. இப்போ அஞ்சவும் ஊசவும் தேவையில்லை. வாங்க வாங்க குருவே, வாங்க. அப்பா
பாட்டி 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 நாங்க வந்த வழியிலே ஒரு ஆறு குறுக்கிட்டது. தீரி கோபத்தில் புகைந்து பாய்ந்த நெகிழிக்கு நாங்க பேச்சு வந்ததே அதிசயம்தான் பாட்டி. ஆமாம் பாட்டி, பொழுது சாய்ந்து அஸ்தமன நேரம் கிட்டின போது ஆத்தின் நித்திரையை சோதித்து பின்பு ஆத்துக்கு நல்ல சோத்திய நேரம் பார்த்து ஆத்த கடந்து வந்தோம். ஆனா எங்கள ஒருத்தர் ஆற்றோடு போனோம், ஐவர் மாத்திரம் நிற்கிறோம். ஆற்றோடு போனவன் என்னவானான்? ஒருவரும் அறியவும் இல்லை, அவன் எவன் என்று எங்களுக்கு தெரியவும் இல்லை. அப்போ ஒருத்தன் குதிரை மேல ஆத்த கடந்து வந்தான். எங்களை பார்த்து ஏதையா ஏது உமக்கு வந்த விபரீதம் என்னன்னு கேட்டான். அதுக்கப்புறம் உங்கள ஒருத்தன் ஆத்தோட போனானே, அவன் என்னவானான்னு வேற கேட்டான். 6 பேர் வந்தோம், 5 மாத்திரம் நிற்கிறோம் சொன்னேன். குதிரைக்காரன் சொன்னா, ஆனது ஆயிடுச்சு, நீங்க எனக்கு ஒத்த வெகுமானத்தை செய்வீங்களானா ஆத்தோட போனவனை அழைப்பிக்க எனக்கு திராணி உண்டு
கண்டுபிடிச்சிருக்கான். பயமா. வாங்க. என்னவா இருக்கு? பரமார்த்த குரு 1, மட்டி 2, மடைய 3, வேத 4, விளையாச்ச 5, மூடன் 6. 6 பேர் வந்துட்டான். இவனுங்களை சொல்லி ஒண்ணும் பண்ண முடியாது. குருவே, எல்லா காரியத்துக்கும் ஒரு குதிரை வாங்கினா உத்தமம். ஆமா குருவே, எப்படியாச்சும் உனக்கு ஒரு குதிரையை சம்பாதிச்சாங்க. குதிரை விலை என்னவா இருக்கும்? ஏன் பாட்டி, ஆ? ஒரு குதிரை விலை என்னவா இருக்கும்? என்ன ஒரு 100 பொன் 50 பொன் குறையாது. 100 பொண்ணு 50 பொண்ணு குறையாதாமே. அப்படின்னா அதுக்கு இப்ப அவசியம் இல்லை. வேணாம். வேண்டாம். ஆமா, இந்த மேல விட்ட கருவ பசு என்னாச்சு? ஐயையோ! இதோ கொண்டு வருகிறேன். நெஞ்சே குருநாதரின் சேவடி நிறைந்து, நெஞ்சே குருநாதரின் சேவடி நினைந்து நன்றே துதி பாடிடு சூழ்நிலை மறந்து குருவின் திருவடியில் கற்றறிந்த பாடம் தெருவில் கடை பொருளாய் விற்பதொரு ஈனம். நெஞ்சே குருநாதரின் சேவடி நினைந்து நன்றே துதி பாடிடு சூழ்நிலை மறந்து ஐயோ! போன பசுவை தேடினேன். எங்கேயும் அது காணல. போச்சா? ஆனாலும் பரவாயில்ல. கொஞ்சம் விளையா நமக்கு குதிரையாகப்பட்டது. போன கரலையை தேடி ஊர்
மாட்டாது, நிற்கவும் மாட்டாது. இப்போ அது என்ன வழி குருவே? நமக்குள் ஒரு அடையாளத்தால் ஒழிய வேறு வழி காணேனே. தினம் தினம் நானே ஆற்றிலே போய் வேண்டிய தீர்த்தம் எல்லாம் கொண்டு வரவும், தினம் தினம் நானே காட்டிலே போய் வேண்டிய எரிசுருமை சம்பாதித்து கொடுக்குமே உத்தியோகமாக கொள்ள அடைக்காக்க குடும்பம். இரவும் பகலுமாக பின்வாங்காமல் மடப்பள்ளியிலே நானே கிடந்து 10 பேருக்கு சோறாக்கவும், நானாவித கறிகளை சமைக்கவும், இந்த யானை பணியாரம் உண்டு பண்ணவும் அடுப்பண்டையில் சாகிறதல்லோ. பிறகு என்னால் அடைக்காக்க முடியுமா குருவே? ஆமா குருவே, நான் மட்டும் விடியும் முன்னே ஆத்துக்கு போய் தந்தாவனம் பண்ணி வாய் கொப்பளிச்சு முகம் கழுகி கைகால் சுத்தி செய்து பிறகு முறையோடு எல்லா அனுஷ்டானங்களையும் முடித்த பிறகு பூங்காவனங்கள் பல தெரிந்து புது அருவுகளை தெரிந்தெடுத்து பூச்சியமாய் அவற்றை இங்கே கொண்டு வந்து நெடுஞ்சரங்களை தொடுத்து பல விக்கிரகங்களிலே அர்ச்சனையோடு சாத்தி தேவ பூஜைக்கு நித்தியமே உதவி செய்வது என் பாரிசமல்லோ. இதெல்லாம் அடையில் கிடக்கலாமோ? இதெல்லாம் உள்ளதுதானே. போன மற்ற 2 பேர்களாலையும் ஆகாதே. ஆனால் நானானால் இங்கு சும்மா உள்ள இருக்கிறேன். அந்த முட்டையை மடியிலே வைத்துக் கொண்டு கைகளாலே தழுவி போர்வையாலே மூடி மார்போடு அணைத்துக் கொண்டு அன்போடு பேணி அடைக்காப்பேன். குதிரை பொறித்தாலே போதும், வடத்ததும் பிரயாசம் பார்க்க உண்ணாது. ஐயா, இந்த குதிரை முட்டைகளில் எங்களுக்கு ஒரு முட்டை அவசியமாய் தர வேணும் ஐயா. இந்த உத்தமசாலி குதிரை முட்டை வாங்க நீங்க தக்கவர்களோ? அது வெகு விலையாக்கும். போமையா, அதற்கு 5 பொன்னால் உள்ள வெளியில் நாங்கள் அறியோமா? இந்த 5 பொன்னை வைத்துக் கொண்டு இந்த முட்டைகளில் ஒரு நல்ல முட்டையா எங்களுக்கு தர வேணும் அப்பா. நீங்க நல்ல கிரேசர்கள் தானே, உங்க குணத்தை பத்தி எனக்கு தெரியும். அதனால இந்த விலைக்கு இந்த முட்டை தர நான் சம்மதிக்கிறேன். அதனால் உங்களுக்கு ஒரு முட்டை சரி போனதாக தெரிஞ்சு கொண்டு போங்க. ஆனா ஒன்று, இந்த மலிவோட கிடைத்ததாக புறத்தினிலே சொல்லிவிடாதுங்க. பார்த்து பத்திரமா போங்க.
தவத்தின் பலன் இதுவே. சாதி குதிரை 100 பொன் 150 பொன் பெறத்தக்கது. நாம் இப்போது 5 பொண்ணுக்கு வாங்கி கொண்டு போகிறோம். அதிலே ஆலோசனையோ? அறத்தால் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்லை என்று நீ கேட்டதில்லையோ? ஊதியம் மாத்திரமல்ல, புண்ணியத்தினால் இன்பம் வரும் மொழிய மற்றெல்லாம் துன்பமும் அபகீர்த்தியும் ஆகும். என் தோப்பனார் நெடுநாள் வெகு புண்ணியங்களை செய்தாலோ நான் பெற்ற பலனையும் மகிழ்ச்சியும் கண்டார். அதிலே சந்தேகமோ? ஆமணக்கு விதைத்தால் ஆச்சா முளைக்குமோ? நல்வினைக்கு நன்மை வரும், தீவினைக்கு தீமை வரும். எங்க குருநாதர் முட்டவாங்க சொன்னாரு, எட்டு முட்டை துண்ட.
நடுவழியில் என் மாடு வெயிலுக்கு கூடியாக நின்றதுக்கு கூலி தேவையில்லையா? பாருங்களையா நான் சொன்ன தீர்மானத்துக்குள்ளாவீங்களா? நான் ஒரு நாள் ராத்திரி ஊருக்கு போகையில ஒரு பெரிய விடுதியில தங்கினேன். அங்க வந்தவங்களுக்கு தங்குறதுக்கு இடம் மட்டும் இல்லாம சாப்பிட வேண்டியதெல்லாம் விலைக்கு கொடுப்பாங்க. என்கிட்ட செலவுக்கு அவகாசம் ஒண்ணும் இல்லாததுனால ஒண்ணும் தேவையில்லைன்னு சொன்னேன். அன்னைக்கு ராத்திரி ஆட்டோட பெருந்தொடைய இரும்பு சலாக்கையில கோர்த்து தணல் மேல சுழற்றி சுட்டுக்கிட்டே இருந்தாங்க. அது வேக வேகமா புகஞ்சு வர்ற வாசனை வெட்ட பரிமளமா இருந்தது. நான் கொண்டு வந்த கட்டுச்சாதத்தை இந்த மனத்தோட சாப்பிடுறதுதான் நல்லதுன்னு அத கொஞ்ச நேரம் சுழற்றிக்கிட்டு இருக்க உத்தாரம் கேட்டேன். பின்னர் ஒரு கையால் அதை சுழற்றி மறுகையால் அந்த கட்டுச்சாதத்தை எடுத்து அந்த வாசனைக்கு இன்பமா சாப்பிட்டேன். எல்லாம் முடிஞ்சு போகலாம்னு இருக்கையில அந்த விடுதிக்காரன் வாசனை மோந்ததுக்கு கூலி கேட்டான். நான் அநியாயம்னு சொல்ல, அவன் மறுத்து வழக்கு பேச, நாங்க 2 பேரும் அந்த ஊரதிகாரன் அன்னைக்கு போனோம். அவன் வெகு புத்திமா, வெத்த சமர்த்த, மிகவும் நீர் நியாயம் தெரிஞ்சவன். அவன் சொன்ன தீர்மானம் அவன் சொன்ன தீர்மானம் கேட்க கறி தின்றதன் விலை பணமும் கறியிடு மனமுகந்ததற்கு விலை பழத்தின் மனமுமே அப்படின்னு கேட்டீங்களா? இதே தீர்வைதான் உங்களுக்கும். மாடேறி வந்ததுக்கு கூலி பணமும் மாட்டின் நிழலில் அமர்ந்ததுக்கு கூலி பணத்தின் நிழலும் தான். சரியா சொன்னீங்க. ஆகையினாலும் இப்ப அஸ்தமனமான காரணத்தினால இப்போதைக்கு மாட்டு நிழல் கூலி பணச்சத்தம் தான். கூலி எப்படி மாட்டை மாட்டை கொண்டு போ. இனி செஞ்சான் தேவையில்லை. நான் கால்நடையாவே போகிறேன். நல்ல நீதிமன்றம். நல்ல நீதிமன்றம். தாகம் எடுப்பது போல் இருக்கிறது. வேலை சற்று தண்ணி எடுத்து கொண்டு வா. தண்ணி இப்போ நான் எங்க போய் போ. நான் சொல்ல வேண்டும். குருவே குருவே தண்ணி எடுத்து மட்டி ஐயா ஐயா ஏனையா இல்லையா பரமார்த்தம் அவர்தான் குருதனா அவரே தான் இதை சற்று புரியும். நான் குதிரையை வைத்துக் கொள். குதிரை ஆஹா, கண்டேன் கண்டேன், பார்போற்று பரமாத்து குருவை கண்டேன். உம்மை கண்டுதான் என் பிறவின் பலன் கண்டேன் ஐயா. தாங்கள் ஐயா, நான் ஒரு சாதாரண கிறிஸ்தன். ஊர் ஊராக சென்று சிறு சிறு வியாபாரம் செய்வது என் தொழில். மனைவியும் மக்களும் என வாழ்ந்து வருபவன் நான்.
உலகத்தார் நலன் காணவோ அதில் உள்ளத்தால் பலன் காணவோ இதுவரை ஏதும் செய்ய இப்படியாக உள்ளம் முறுத்தின தருவாயிலதான் எள்ளும் எண்ணுக்கு சரியான கண்மையும் அதிலும் எண்ணுக்கு சரியான இம்மியில் அதன் ஒளி எட்டாய் பிரிந்திருக்கும் அணுவும் அதிலும் ஒரு சிறு பொல்லாப்பு கூட இல்லாத பரமார்த்த குருவாம் நீ பெயரை கேட்டேன். அடரா உலகத்தாருக்கெல்லாம் ஊழியம் செய்யும் உமக்கு என்னால் இன்று ஒரு சிறு ஊழியம் இந்த குதிரையை என் குருக்காணிக்கையாக ஏற்றுக்கொண்டு குருக்கள் எனக்கு ஆசி சொல்ல வேண்டும் ஐயா. ஆனால் என்ன ஆனால் சங்கடத்தை குருவிடம் சொல்லுங்கள். சொல்கிறேன். என் குதிரைக்கு ஒரு கண் குருடு. ஒரு கண் குருடா? மற்றும் ஒரு காது மூலி. என்னது ஒரு காது மூழியா? இன்னும் என் குதிரைக்கு ஒரு கால் நொண்டி. ஒரு கால் நொண்டியா? அவ்வளவுதானே? மற்றும் என் குதிரைக்கு பின்கால் முட்டிக்கால் கீழே சிறிது அபரூபமாய்தான் இருக்கும். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். ஆனால் குருவுக்கு இது ஒரு நல்ல வாகனமாக இருக்கும் ஐயா. ஆம் குருவே, பிரயாணத்துக்கு உபயோகிக்கலாம். இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் மன நிம்மதி கொண்டு நான் என் மனைவி மக்களை சந்திக்க செல்வேன். குருவே சரணம், குருவே சரணம். ஆள் நல்லா இருக்கு, சூளம் இல்ல, நல்ல முகூர்த்த நேரம். இனி பிரயாணம் குதிரையிலே புறப்படலாம். குதிரையிலே போலாமா? கொண்டு வா. பார்த்துடா. நிறுத்துடா. திருப்பு திருப்பு. வா, பின்னே வா. எச்சரிக்கை, எச்சரிக்கை. வரா, வரா. வராரு, வராரு, குருநாதர் வராரு. குருநாதர் இப்போது படியேறி வராரு. வராரு, வராரு, குருநாதர் வராரு. குருநாதர் இப்போது படியேறி வராரு. வராரு, வரா. நிறுத்து நிறுத்து. குதிரைக்கு ஆயம் உண்டு. வலிச்சாரி ஆயம் 5 பணம். குரு வேற குதிரைக்கு ஆயம் உண்டோ? இது என்ன வியாபார சம்பந்தமோ? காணடி நடக்க மாட்டாதது கண்ட ஒருவன் தர்மமாக தந்த குதிரை இதாக்கும். இதுக்கு காயம் ஏது? அணியாலே விதி. வலிச்சாரி ஆயம் 5 பணம் இல்லாமல் போக விட மாட்டேன். இந்த குதிரை என்னத்துக்கு? இந்த குதிரை நான் பிறந்த நாள் தோன்றி ஒருபோதும் குதிரை ஏறினதே இல்லை. முதல் விசையேறி வந்த இடத்தில் இப்படி அநியாயம், இப்படி நீதி இல்லாம வழிப்பறி கல்லனை போல நிஷ்டூரமாய் சம்பாதிக்கிற பணம் நன்றாக இருக்குமோ? என் வயிறறிய வாங்கிய பணம் நெருப்பாகாதோ? குருவே, காலத்தின் குணம் இது. ஆமாம் ஆமாம். இந்நாளிலே பணமே குரு, பணமே தெய்வம். பணம் என்றால் பிணமும் வாயை திறக்கும் என்று முன் கேட்டதில்லையோ? இப்பொழுது பணத்திலும் வேறு உறவு நேசம் இல்லை ஐயா. சிலர் கஷ்டத்திலே பணம் கண்டாலும் நக்கி எடுக்க கூசார்கள். இதில் சந்தேகமோ? அதுவும் அவர்களுக்கு நாராதையா. வலிச்சாரி ஆயம் 5 பணம் உண்டு. அதை வாங்காம விட மாட்டேன். குடுங்க குடுங்க. உச்சி மத்தியானம் மட்டு மறியல் விட மாட்டேங்கிறான். இந்தா கொடுத்தனுப்பு, கொடுத்தனுப்பு, கொடுத்தனுப்பு. இந்தாயா, உன் ஆயம்.
செய்தால் காரியம் அல்ல. ஒட்டு விடுங்கள். பணம் கொடுங்க. சரின்னு சம்மதிச்சது குருவே. தோஷத்தை கடிக்கிறது குருவே. சரி போயா 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 போயா.
கல்வியே நீ வா. கல்வியில்லா உலகம் மாயை அல்லவா, கல்வியில்லா உலகம் மாயை அல்லவா. அறிவை போதிக்கும் ஆசான் மனதில் இன்பங்கள் 1000 தோன்றும் அல்லவா. இருளிலே ஒளி தரும் கல்வியே நீ வா. ஓய் ஓய், அப்படி நில்லாதையும் கம்போடு சேர்ந்து நீயும் கீழே வெளியே போகிறாய். இந்த துச்சகுணம் எனக்கு நீ சொல்ல வந்தாயோ? எது சரி என்று எங்களுக்கு தெரியும். நீ மொழியை பத்தி போவோம் ஐயா. உமக்கு நல்லது சொல்ல வந்தால் ஓய் போய் போய் இங்க போய் இங்க போய் போய் இங்க இங்க போய். அந்த புரோகிதன் வெகு சாஸ்திரி, மகா புரோகிதன். அவன் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. வா, அவனை துரத்தி கொண்டு ஓடுவோம். இந்த மனையிலும் என்னை விடாமல் துரத்துகிறார்களே. அவருக்கு நல்லது சொல்ல போன அங்கே இருக்கிறான். ஐயோ புடி புடி. ஐயா 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 ஐயா. ஐயா ஐயா, நீ மகா சாஸ்திரி, மகா புரோகிதன். இன்னும் ஒரு புரோகிதம் எங்களுக்கு சொல்ல வேண்டும் ஐயா. நாங்கள் பரமாத்த குருவின் சீசர்களாக்கும். அவர் பெயரில் எங்களுக்கு பச்சை மெத்த. இப்போ அவருக்கு தளர்ந்து வயதாகியால் அவர் சீக்கிரம் சாவார் என்று நாங்கள் பயந்திருக்கிறோம். நீதி கோயில்களுக்கு ஆறுதலாக அவருக்கு முடிவு காலம் இப்பொழுது என்றும் அதற்கு முன் காணப்படும் அடையாளங்கள் என்ன என்றும் நீங்கள் சொல்ல வேண்டும் ஐயா. வேண்டாம், விநாசகாலே விபரீத புத்தி. காலம் வரும் காலமும் நடப்பதை நான் சொல்லேனே. இல்ல, அவருக்கு முடிவு காலம் எப்பொழுதும் என்றும் அதுக்கு முன் காணப்படும் அடையாளம் என்னவென்றும் எங்களுக்கு சொல்கிறேன். ஆசனம் சீதம், சீவனம் நாசம். ஆசனம் சீதன் சீவன நாசமா? ஆம். இதே தையா இது அர்த்தம் சொல்லும். உங்கள் குருக்களுக்கு அவர் இருப்பிடம் எப்போது குளிர்கிறதோ அன்று அவருக்கு சாவு கிட்டினதுக்கு அடையாளம். ஆசனம் சீதன் சீவன நாசம். ஆசனம் சீதன் சீவன நாசம். தேவராஜு, இதுக்கு அர்த்தம் சொல்லு. நாங்க ஆலங்குப்புகளை வெட்டி கொண்டு போவதற்கு சடத்திலே கட்டிட்டு போனோம் அல்லவா? நாங்கள் போகும் வழியில் வழியோரத்தில் இருந்த பிரம்மாண்டமான கொடியாலின் மேலேறி நின்று செவ்வை கொம்பை கோடாலியால் வெட்டத் துவங்கினேன். நான் வெட்டுவதனை கண்டு அங்க வழிபோக்கனாக வந்த ஒரு பிராமணன், தம்பி இப்படி நில்லாதே, கொம்போடு நீயும் கீழே விழுந்துடுவாய் என்றான். ஏனா இவன் நுனி பக்கத்துல இருந்துகிட்டு அடி பக்கத்துல வெட்டிட்டு இருந்தான். அப்புறம் நான் இடுப்புல இருந்த அருவாள் எடுத்து அவன் மேல எரிச்சிட்டேன். அவன் ஓடி போயிட்டான். மறுபடியும் நான் வெட்ட துவங்கினா அந்த பிராமணன் சொன்னது உண்மை. நான் கிளையோட கீழே விழுந்துட்டேன். அந்த பிராமணன் மகா சாஸ்திரின்னு தெரிஞ்சு போச்சா, மகா புரோகிதன்னு தெரிஞ்சு போச்சா, நாங்க 2 பேரும் அவனை துரத்தி கொண்டு ஓடினோம். அப்புறம் ஐயா ஐயா, நீர் மகா சாஸ்திரி, நீர் இன்னும் ஒரு புரோகிதம் எங்களுக்கு சொல்ல வேண்டும். நாங்கள் பரமார்த்த குருவின் சீஷர்கள். அவர் பெயரில் எங்களுக்கு வெச்ச பத்தம். அவருக்கு தளர்ந்த வயதாகையால் அவர் சீக்கிரம் சாவார் என்று நாங்கள்லாம் பயந்திருக்கிறோம். இப்போது நீர் எனக்கு ஆறுதலாக அவருக்கு முடிவு காலம் எப்போது என்றும் அதற்கு முன் காணப்படும் அடையாளங்கள் இன்னதென்றும். என்னடா சொல்லுகிறாய்? எச்சரிக்கை வேண்டியதானே, அதற்கு அவன் என்ன சொன்னான்? அவன் ஆசன சீதன் சீவன நாசன்னு சொன்னான். அதுக்கு அர்த்தம் என்ன?
எல்லாம் உடனே சரியா ஆச்சுதே. ஆமாம் குருவே, ஆமாம் எனக்கு குருவே. சொல்லி அனுப்பிய புரோகிதம் தப்ப மாட்டாது. ஆசனம் ஜீதம் சீவன நாசம் மகா யுக்தி வசனம். இனி எச்சரிக்கையாக்கும் வேண்டியது. இனிமேல் ஒரு காலம் நான் கால் சுத்தி செய்யலாகாது. இதன் மேல் ஆண்டவர் திருவுளம். சீர்மை வழியே போனால் கையில் பணம் பறி மொழிய அது மடத்துக்கு வரவறியாது. ஊர் ஊராக சென்று திரிந்து பண வரவுக்கு வழி பார்க்கணும். உடனே புறப்படுவோம். எல்லாம் தயாரா? தயார் தயார். குதிரை தயாராடா? கொண்டு வா கொண்டு வா கொண்டு வா. புறப்படுவோமா குருவே? வா வா. எப்படி போகலாம்? அப்படியா? வா. தலைப்பா எங்கே? தலைப்பாக அது அங்கே விழுந்த கிடக்கை கிடக்கும் குருவே. விழுந்த சகலம் எடுக்க வேண்டாம் என்று தெரிய வேண்டாமோ? எல்லாம் நான் சொல்ல வேண்டுமோ? அதோ எடுத்து விட்டார் எடுத்து விட்டார். விழுவதற்கு முன் பிடித்து விடு பிடித்து விடு. சீ! ஏதையா இது? விழித்த அகலமும் எடுக்க சொல்லி தாங்கள் கற்பித்ததல்லோ? கற்பித்தபடியே பண்ணால் ஏன் கோபப்படுகிறீர்கள்? அப்படி என்று எடுக்க தக்கவதும் எடுக்க தகாததும் என்று உண்டு. விவரம் அறிந்து நடக்க வேண்டும். குருவே, அதற்கு நாங்கள் மனுஷர் அல்ல. விழுந்த எடுப்பது எதுவென்றும் எடுக்க கூடாதது எதுவென்றும் ஓலைச்சுவடியில் எழுதித்தாங்க. எழுத்தா நீ எடுத்துக்கூடா? சரி, புறப்படுவோம் புறப்படுவோம். ஒரு நிமிடம் தூக்காதே தூக்காதே. தூக்குங்க, குடியில. விழுந்த தலைப்பாக எடுக்கவும் ஐயோ ஐயோ, என்னை தூக்குங்க. விழுந்த சோதனை எடுக்கவும் என்னை தூக்குங்க. விழுந்த கொம்பை எடுக்கவும் விழுந்த வேஷ்டி எடுக்கவும் எடுக்கவும் ஐயோ, என்னை தூக்குங்க. கடைசியாக உள்ளாடையை எடுத்து விடவும். ஐயோ, என்ன குருவே? என்னையே தூக்குங்களா? இதில் எழுதவில்லை குருவே, நீ பாருடா. ஐயோ இதிலே உன்னையும் தூக்க சொல்லி எங்கே எழுதியிருக்கு காட்டும்? ஐயோ, என்னை தூக்குங்களா? எழுதினபடியே செய்வோமே ஒழிய எழுதாததை ஒரு காலும் செய்ய மாட்டோம். எழுத்தாணியும் ஓலைச்சுவடியும் கொண்டு வா. கொடுத்து விடாதே. ஐயோ, எழுத்தாணி. அப்பா. விழுந்த இடத்தில் நானும் கிடந்தால் எடுக்க கடவீர். குதிரையும் எடுக்கவும். ஐயோ, இருடா, சரி பார்த்து விடு. தூக்கு 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 தூக்கு. தண்ணீர் கொண்டு வா தண்ணீர் கொண்டு வா. இதோ கொண்டு வருகிறேன். சீக்கிரம் போதும் போதும் போதும். புரியுதா புரியுதா.
குருவே, என்ன ஆகுது? ஆசனம் ஜீதம் ஜீவன நாசம் ஆசனம் ஜீதம் கண்ணெல்லாம் குளிவெடுத்து காணப்படுகிறது. முகமெல்லாம் வற்றி சுருங்கி போய் உள்ளது ஐயா. ஜீவன நாசம் பழுப்போடி பஞ்சடைத்து காணப்படுகிறது. குருவே, குருவே, தம்பிமாரே, என்னை கல்லறையிலே வைத்து சவச்சேவம் செய்யுங்கள். சபச்சேவமா? அதேதையா அது? அதென்ன ஆசனம் ஜீதம் ஜீவன நாசம் என்பதை மறந்தீர்களோ? நேற்று நான் விழுந்த குழியிலே நீரும் சகதியும் மெத்த ஆகையினாலே எனக்கு இருப்பிடத்து ஈரம் தாக்கினதாம். ஆயினும் அப்போது இருந்த ஆபத்தினாலே எனக்கு தோன்றாதே போயிற்று. பிறகு இருப்பிடம் குளிர்ந்ததை கண்டேன். பிராமணன் முன் சொன்ன சாஸ்திரம் நினைத்தேன். அப்படி ராத்திரி முழுவதும் உடம்பின் வலியும் ஆராட்டமும் கண்டு சற்றும் நித்திரை கொள்ளாமல் நன்றாய் சாவு கிட்டினதென்று கண்டேன். இனி வேற ஆலோசனை தேவையில்லை. சீக்கிரம் சேமத்துக்கு ஆயத்தம் பண்ணுவீர்கள். பாட்டி, என்ன பாட்டி சொல்றாங்க? ஆசனம் ஜீதம் ஜீவன நாசம் என்ன சொன்னாலும் இவன் மனக்கலேசம் ஆறாது. முன் இந்த ஊர் குடிகாரனா இருந்த அசேதன மூர்த்தி மகன் விசர்பதனை அழைத்து இவருக்கு பிடித்த சனியை நீக்கி இவர் மனத்தீற்ற பண்ணுங்க. அவனை கூட்டிட்டு வர முன்னாடி முன் நடந்ததெல்லாம் விவரமா சொல்லிட்டு அழைச்சிட்டு வாங்க. ஏய், சீக்கிரம் கூட்டிட்டு வாடா, சீக்கிரம் கூட்டிட்டு வாடா. பேசப்படாமல் இருந்து விடுவேன், வந்து விடுவான். ஐயா வாங்க 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 ஐயா. தேவையா இது? வேத பொல்லாப்பைவன். என் குருவே, என் ஐயாவே, என் பிதாவே, உமக்கு வேண்ட நோய் என்ன, வலி என்ன, விசாரம் என்ன, கிளேசம் என்ன? சொல்லுங்கள் ஐயா, சொல்லுங்கள். ஆசனம் ஜீதம் ஜீவன நாசம் ஆசனம் ஜீதம் ஜீவன நாசம். ஆசனம் செய்தம் உமக்கு நாசம் என்று அந்த பிராமணன் சொன்னானே, நானும் அவன் ஆசன உஷ்ணமாக அவனுக்கு தோஷத்தை நீக்குகிறேன். அந்த பிராமணனால் அந்த தோஷத்தை உடனடியாக நீக்குகிறேன். உடனே அந்த பிராமணனை காட்டுங்கள், அந்த பிராமணனை காட்டுங்கள், விரைவாய் காட்டுங்கள். அவனுக்கு உலக்க பூசை பண்ணி அவனால் வந்த தோஷம் எல்லாம் நீக்குகிறேன். அந்த பிராமணனை காட்டுங்கள். உலக்க பூஜை என்றும் உண்டோ? நான் பிறந்த நாள் தோன்றி அப்படி கண்டதும் இல்லை கேட்டதும் இல்லை. அதே தடாது, அது சொல்லு. வாயனம் ருத்ராயணம் இடாயனம் வாத்தாயனம் பரமேஸ்வராயனம். ஐயா, உலக்க பூஜை என்பது உச்சமயம் புறச்சமயங்களில் அகப்படாத பூஜையாகும். கிளவியை கேளும், அவளே சொல்லுவான். ஆமா ஆமா. மொத்தத்தில் உலக்க பூஜை என்பது உலக்கையால் அடிப்பது. ஐயா, ராவணன் சொன்ன வசனம் உள்ளபடிதானே? இருப்பினும் அதற்கான அர்த்தத்தை நன்றாய் காண வேண்டியது. இருப்பிடத்தில் குளுமை கண்டால் சாவுக்கு அடையாளம் என்பது சரியே. ஆனால் உரக்காரணங்கள் ஏதும் இல்லாமல் அப்படி நேர்ந்தாலே அவன் சொன்னபடியாகும். தண்ணீரையும் சேற்றிலையும் விழுந்தீர். இதிலே இருப்பிடம் குளிர்ந்து போனது மெத்த அதிசயமோ? அப்போ குளிராலே போனால் அதிசயமாகும். நான் சொல்லுவதை ஜாக்கிரதையாக கேளுங்கள். தண்ணீரில் விழாமலும் சேற்றிலே அமராமலும் உங்கள் ஆசனத்தை நன்றாய் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். புறக்காரணங்கள் ஏதும் இல்லாமல் இனி ஆசனம் சீதம் கண்டால் அப்போ ஜீவன நாசமாகிறது என்று அடையாளம். அதுவரை கவலைப்பட
இருப்பது அபத்தம் ஐயா. நியாயம் நியாயம். இப்போதைக்கு இந்த கிளேசங்களை தள்ளி வைத்து விட்டு நித்திரைக்கு திரும்புங்கள். வேற ஏதேனும் குறைகள் இருப்பின் தூது சொல்லுங்கள். ஒன்றுமில்லை, நிம்மதியாக தூங்கலாம். ஐயோ, நமக்கு இனி சாக்கானம் தான். ஐயோ ஐயோ ஐயோ. ஏவிடத்திற்கு ஊழியம் செய்தே பழக்கப்பட்ட இவர்களுக்கு என்னை விட்டா யார் இருக்கிறார்கள்? ஐயோ பரமார்த்த பெருமை பரியிலேற்றி அழகு பார்த்த இவர்களுக்கு பரமார்த்த குரு பரிதவிக்க விட்டு போடார் என்று ஊர் சொல்லுமே. ஐயோ, தேவ திருமணம் அதுவாக இருந்தால் நான் என்ன செய்ய? இது இப்படித்தான் நடந்தேற வேண்டும் என்று ஓயேன். இப்படியே நடந்தேறட்டும். என் ஜீவன நாசத்தில் எனக்கு எந்த கிளேசமும் இல்லை. ஒரு பொல்லாப்பும் மரியாதை செய்து பரமார்த்த குருவின் சீசர்கள் ஒருபோதும் சோரம் போக மாட்டார்கள். என் சீசர்கள் ஒருபோதும் சோரம் போக மாட்டார்கள். சோரம் போக மாட்டார்கள். சோரம் போக மாட்டார்கள். சோரம் போக மாட்டார்கள். என்ன
சின்னச்சாமி, செல்வேந்திரன், ஸ்ரீகர், காவ்யா, மானுஷி. விக்னேஷ் பிரதாபச்சந்திரன். சிவா. நாடக எழுத்து பத்மஸ்ரீ நா. முத்துசாமி. நாடக இயக்கம் ரமேஷ் பாரதி. வணக்கம். லைட்டிங் பிரேம்குமார். சின்ன சின்ன செட்டு உதவியில் அஜித் குமார், அப்புறம் விஜய், இசை வந்து ஜேம்ஸ். எங்கள் கூத்துப்பற்றியோட அரங்காவலர் மற்றும் இயக்குனர் சார் கோபாலகிருஷ்ணன் சார். ரைட் சார். இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க இங்கே வந்து 3 மாதம் நடிப்பு பயிற்சி எடுத்த மாணவர்கள் தான் இங்கே. 3 மாதமே இந்த நாடகம் அவங்க ஒத்திகை பார்க்கல. வெறுமனமே வெறும் 15 நாள் 20 நாள் தான். அதுவும் முழு நேரம்லாம் கிடையாது. ஜஸ்ட் 3 ஹவர்ஸ் தான். அதை தான் பண்ணாங்க. ஒரு பெரிய நாடகம் இது. இதில் நிறைய இவ்வளோ ஒர்க்கை இவங்க பார்த்துருக்காங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து தான், நாங்கள் எல்லாரும் சேர்ந்தே தான் இதை பண்ணோம். இந்த நாடகத்தை நாங்கள் பண்ணோம். இவங்க இவ்வளோ டீட்டெயில்டாக நிற்கிறதுலேருந்து இவ்வளோ விஷயங்களை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டர் கூட கொஞ்சம் தரக்கூடியது. விரும்பணுமே யாருக்கும் எந்த அனுபவமே கிடையாது. இவ்வளோ பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது சார் ஐயா கோபாலகிருஷ்ணன் ஐயா மேடைக்கு வருவோம். இன்னைக்கு இன்றைய சிறப்பு விருந்தினர் நீ சொல்லுங்க சார். நாங்கள் 3 பேருமே குரு தான். அதனால் ஏதாவது ஈரமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது ஒரு 10-15 நாளில் தயார் பண்ணுற ப்ளே. அதுதான் இந்த 3 மாதத்தில் ஒரு 15-20 நாள் தான் ப்ளேக்காக ஒர்க் பண்ணுவாங்க. மிச்ச நாளில் ப்ரிப்பரேஷன் தான். இது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம்னா மல்டிலிங்குவல். அது வந்து ரமேஷ் ஓரளவுக்கு அப்படியே ரீட்டைன் பண்ணிட்டாங்க. நிறைய மலையாளி ஆக்சென்ட்லாம் இருக்கும். அண்ட் இந்த என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா, ரீசெண்ட் டைம்ஸில் வந்து இந்த மாதிரி கோர்சஸ் சேர்றவங்கலாம் தே ஹேவ் வெரி குட் பேக்ரவுண்ட். நல்லா படிச்சிருக்காங்க. ஆல்ரெடி தேர் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள். அதை தாண்டி இங்கே வந்து படிக்கணும் அப்படின்னு வர்றது வந்து பெரிய விஷயம். அதுக்கேற்ற மாதிரி கூத்துப்பட்டு தன்னை வந்து ரீஓரியன்ட் பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன உண்டோ அதெல்லாம் செஞ்சுட்டு இன்னைக்கு இதில் 2 விசேஷம். வெங்கட்ரமணன் வந்து டில் மே academic year he was the principal of AM Jain College. அவருடைய அந்த குவாலிட்டியை விட்டுடக்கூடாதுன்றதுக்காக the management took him as the director for the entire AM Jain institutions. எனக்கு அவரை வந்து 35 வருஷமாக தெரியுமா.
காது குத்துறையில் இருந்து, அதே மாதிரி என் குழந்தைங்கள்லாம் காது குத்துறையில் இருந்து பார்த்துட்டு ரொம்ப இன்டிமேசி ஜாஸ்தி. ஆல்மோஸ்ட் 35 வருஷமும். அதனால தான் நான் வந்து நார்மலி சீஃப் கெஸ்ட் வந்து அவங்கள பற்றி முதல்ல பேசிடுவேன். பட் வெங்கட்டை பற்றி நான் என்ன பேசுறதுக்கு இருக்கேன், ஆல்மோஸ்ட் எவ்ரி வீக் 35 வருஷமாக எவ்ரி சண்டே என்னோட அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம், அரை மணி நேரம் தான் கிளாஸு. அதுக்கப்புறம் ஒரு 1 hour ஆகுது எங்கள் வீட்டில் இருந்துட்டு எங்கள் பசங்க எல்லாம் அது மாதிரி இருக்கிற ஒரு வெரி சக்ஸஸ்ஃபுல் பிரின்சிபல். அண்ட் வி ஆர் ஆல்சோ ஒர்க்கிங் ஆன் சம் ப்ராஜெக்ட்ஸ் வித் ஹிம். அவங்க விஷுவல் கம்யூனிகேஷன் கவீந்திரன் இஸ் a browser is here today. Hopefully things will இன்னைக்கு அவர் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ஜெயாராவ், இன்ஃபேக்ட் அவங்களுடைய குரூப்பு தான் நான் லாஸ்ட்டாக வந்து ஒரு ட்ரெயினராக ஒர்க் பண்ணேன் குரூப். ஜெயாராவ், பசுபதி அதெல்லாம் ஒரு குரூப். அதுக்கப்புறம் வந்து அந்த தியேட்ரிக்கல் மைண்டெல்லாம் கிடையாது, மாறி போச்சு. எனக்கு வேறு நிறைய மாஸ்க் இருக்கு. நான் அந்த மாஸ்க்கை கட்டிட்டு இப்போ கொஞ்சம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். பட் தெர் இஸ் நாட் கோயிங் டு பி த வே ஐ எம் கோயிங் டு லிவ். ஸோ வாட் பெஸ்ட் ஐ கேன் கான்ட்ரிபியூட் பேஸ்ட் ஆன் மை எக்ஸ்பீரியன்ஸஸ் மிஸ்ஸஸ் வாங்கி ஓவர் தோஸ் இயர்ஸ். அதுக்கப்புறம் தொடர்ந்து இருக்கிறது. ஜெயராவை பர்டிகுலராக பாராட்டணும். எவ்வளோ வருஷம் கழிச்சு வந்துட்டு பண்ணுறேன்? 2 years now. I'm happy that I'm able to lot of other people, நிறைய பேர் வராமல் இருந்தவங்கெல்லாம் இந்த பீரியடில் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குமாரவேல், அப்புறம் வந்து குரு சமசுந்தரம், பிரவீன், எல்லாரும் இப்போ ரெகுலராக இங்கே வந்துட்டு இருக்காங்க. தட் வே ஐ எம் வெரி ஹாப்பி. திஸ் ஆர் ஹேப்பனிங் நவ் அண்ட் திஸ் ஷுட் கண்டினியூ. ஏன்னா இது வந்து அண்ட் இது ஒரு நல்ல மனோபாவம். ஏன்னா அவரே ஒரு தியேட்டர் லேப் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுக்கிட்டு இருக்காரு. அண்ட் டு கம் அண்ட் விட்னஸ் இது ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயம். ஸோ ஐ மஸ்ட் பர்சனலி, ஏன்னா ஜெயராவு இப்போ அவர் ஒரு குரு, அவர் ஒரு ஸ்டூடெண்ட்டாக நான் பார்த்ததுனால இந்த பேச்சு பேசிகிட்டு இருக்கேன். அண்ட் தேங்க்யூ டு யூ ஜெயா. ஜெயார் ஃபர்ஸ்ட். அங்கே எனது ஆசான் திரு நா. முத்துசாமி ஐயா அவர்களோட நாங்கள் கொட்டுவாளத்தில் இருக்கும்போது பயணிச்சுட்டு இருந்தோம். அப்போது எங்களுக்கு தமிழ் மேலே ரொம்ப பற்று அதிகமாக இருந்தது. அவருடைய எழுத்துக்கள் நாங்கள் நிறைய படிச்சுட்டு இருந்தோம். அப்போது பொம்மல் சம்பந்த முதலியாருடைய நாடகங்கள் 2 நாங்கள் அப்போது நிகழ்த்தினோம். ஒன்று சந்திரஹரி, அப்புறம் வந்து இன்னொரு நாடகம் ஏதோ பண்ணோம். இல்லை அது ஒன்று தான். அப்புறம் தெனாலிராமன் ஒரு நாடகத்தை வந்து பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து அப்போ எங்களுக்கு ஒரு பெரிய, நாங்களும் எங்கள் குருநாதரும் அப்புறம் இன்னொரு என்னுடைய ஜார்ஜ் ஒரு டீம் இருந்தது. நாங்கள் அப்போது சில சிக்கல்களை வந்து நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கத்தை பற்றி நாங்கள் வந்து கொஞ்சம் கோமலத்தனமாக பேசிகிட்டு இருந்தோம். அப்போ இருக்கிற அரசாங்கம் அப்போட சூழல் நாங்கள் கோமலத்தனமாக பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் அவருக்கு முத்துசாமி ஐயாவுக்கு தோணிடுச்சு, சரி நம்ம வீரமாமுனிகளுடைய சங்கீத பயிற்சி இது பரமார்த்தி குரு பண்ணலாமே அப்படின்ற மாதிரி சொன்னார். அது நான் படிக்கல, அப்போ எனக்கு நான் அப்போ அந்த நாடகம் படிக்கல. அப்போ அவர் சொன்னார் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு. உடனே நாங்கள் படிக்க ஆரம்பித்தோம். அது என்னை இயக்க சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் எனக்கு கூத்துப்பட்டறையில் இருக்கும் பொழுது வந்து நாங்கள் இயக்குறோம் அப்படின்னா எனக்கு ஒரு நான் கொஞ்சம் சார்லி சாப்ளினுடைய மானசீக சீடன். டைமிங்கு நுவான்சஸ் வந்து ரொம்ப டீட்டெயிலாக பார்ப்பேன். 99.9 இருந்தாலும் அந்த ஒரு பாயிண்ட் என்னாச்சு அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு இடியட். ஸோ அதனால் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காத ஒரு ஆள். அப்போது என்கிட்ட இந்த விமல், வித்தார்த்து, சோமசுந்தர், பாபு, சாந்தகுமாரிகள்லாம் தான், இவங்களெல்லாம் வச்சு நான் அப்போ அந்த நாடகம் பண்ணேன். அவங்க எதுக்காக வந்தாங்கிறது எனக்கு தெரியும், சினிமாக்குள்ளே போகணுன்றதுக்காக. இப்போ அவங்களுக்கு என்ன தேவைன்றது மட்டும் அந்த நாடகத்தை அவங்களுக்கு நான் வந்து தொட்டு அப்புறம் நான் அதை விட்டேன். அவங்களுக்கு என்ன வேணும் அது கொடுத்துட்டேன். ஒரு ஃபஸ்ட்டு பேசிக் சீன்ஸ் அதை வச்சு நாங்கள் நிறைய ஈவெண்ட்
ஈவெண்ட்ஸ் நிறைய ஹோட்டல்ஸ் இங்கெல்லாம் போய் பண்ணியிருந்தோம். அப்போது எங்களுக்கு ஃபண்டு தேவைப்படுறதுனால அந்த நாடகத்தை நாங்கள் டிசைன் பண்ணி நிறைய ஹோட்டலில் பண்ணியிருந்தோம். அவங்களுக்கு என்ன வேணும் கொடுத்தாச்சு, இதுதான் பேசிக் அப்படின்னு. ஆனால் முழு நாடகத்தை என்னால் பண்ண முடியாமல் நிறைய வேலைகள் இருந்தாலும் நான் விட்டுட்டேன். ஏன்னா அப்புறம் நாங்கள் கூத்துப்பட்டு இங்கே வந்தாச்சு. அங்கேருந்து நான் கூத்து வந்தேன். நான் தான் கேட்டேன், சார் மேக்ஸிமம் இங்கே இருக்கிறவங்க தான் நாங்கள் அங்கே வரோம், அங்கே இருக்கிறவங்க யாருமே இல்லை, இப்போ எதுக்கு அவ்வளோ தூரம் கொட்டி வரணும்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் நாங்கள் வைகாசி தெருவில் தான் கொண்டு வந்து வச்சு அப்போ நான் இன்சார்ஜ் எடுத்துக்கிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ அதை நான் கண்டினியூ பண்ண முடியல. அதுக்கப்புறம் சில காரணங்களால் நான் வெளியில் போக வேண்டியது. அவரோட ஆசையுடனே அது என்னோடய தியேட்டரில் வந்து முத்சாமையா தான் விளக்கேற்றுறது. அப்புறம் ரோஹிணி, ரேவதி, லகனி, இவங்க சாரதா ராமநாதன், ஸோ இவங்க தமிழச்சி தங்க பண்ணியவங்களில் வந்து விளக்கேற்றுனாங்க. அதுக்கப்புறம் அது 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 கம்ப்ளீட் பண்ணாங்க. அப்புறம் தான் ஒரு மாணவியோட வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க அந்த நாடகத்தை. அலையன்ஸில் வந்து மேடையாச்சு. சங்கீத வாய்த்தியம் நாடகம் வந்து தான் நாங்கள் அப்போ வந்து அரசியலுடைய கோமலித்தனத்தை நாங்கள் வந்து கேள்வி செய்கிறதுக்காகத்தான் நாங்கள் இந்த நாடகத்தை நாங்கள் வந்து தொட்டோம். அது இன்றைய சூழலுக்கு அது இன்னும் பொருத்தமாகுது. அதை மைண்டை வச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு உத்வேகத்துடன் பண்ணியிருந்து இன்னும் ரொம்ப நல்லா இருக்குது. நாங்கள் எந்த நோக்கத்துக்காக அதை ஆரம்பிச்சோமோ அந்த நோக்கத்தை நீங்கள் இன்னும் மனசில் வச்சுக்கிட்டா இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது ஒரு நல்ல நாடகம். அது சில இடங்களில் ரொம்ப பிரமாதமான இந்த எழுத்துல வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை நம்மளால் கொடுக்க முடியும். வலிக்காமல் ஊசி குத்துற ஒரு சப்ஜெக்ட் தான் இது அரசியலுக்கு. ஸோ 15 நாளில் இது இவ்வளோ பெரிய நாடகம் வந்து ஃபாஸ்ட்டாக இவ்வளோ நல்லா பண்ணுறது வந்து பெரிய விஷயம். ரெண்டாவது வந்து தமிழை காப்பாற்றுறது ரொம்ப அருமையாக இருக்குது. இவங்க நல்லா அந்த பழைய தமிழை அப்படி உபயோகப்படுத்தினாலும் ரொம்ப நல்லா இருந்தது. பட் என்ன மாதிரி ஆட்கள் ரசிப்பாங்க, இப்போ இருக்கிற ஆட்கள் ரசிக்க மாட்டாங்க. ஏன்னா அது நீங்கள் கொஞ்சம் மாடர்னாகவும் கொண்டு வரலாம். ஏன்னா அந்த கதைக்குள்ளே இருக்கிற கருத்து தான் நம்ம வெளியில் கொண்டு வரணும். மொழியை நம்மளால் காப்பாற்ற முடியாது. ஏன்னா யாருக்குமே அக்கறை கருத்து நம்ம எப்படி காப்பாற்றுறது? அதுக்கான சினிமா இப்போ இல்லை. இல்லை சினிமாக்காக தான் வந்திருக்கீங்க. அந்த கருவை நீங்கள் எடுத்துக்கிட்டு முதல்ல வெளியில் கொண்டு வரணும். அப்போ தான் நமக்கு நடிக்கிறதுக்கு ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும். கரு வந்துச்சுன்னா ஒரு ஃப்ரீடம் இருக்குல்ல, உங்களுக்கு ஒரு கோபம் இருக்குல்ல, சமூகத்துக்கு ஒரு கோபம் இருக்குல்ல, அந்த கோபத்தை வந்து இந்த மொழியில் சொல்ல முடியாது. இந்த மொழிக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற அந்த அந்த ரகசியத்தை, அந்த உண்மையை வந்து நீங்கள் வெளிப்படுத்தணும். ஸோ அது வருங்காலத்தில் வந்து நீங்கள் அதை கையாள வேண்டும். ரொம்ப நன்றி. இது ரமேஷ் வந்து ஃபஸ்ட்டு இல்லை, ரமேஷ் வந்து 10 வருஷமாக இருக்குங்க. 15 வருஷமாக கூத்துப்பட்டுறையில் ஆக்டர். செபாட்டிக்கு அப்புறம் முத்துசாமியினுடைய 80வது பிறந்தநாள் அப்போ மறுபடியும் என்னை வந்து அவர் டைரக்ட் பண்ண சொன்னார் சோரடி. அப்போது அதான் ஃபஸ்ட் தான் இருக்கும். அப்போது ரமேஷ் ஒரு ஆக்டராக இருந்தார். பட் ஏதோ காரணத்தினால அவர் டைரக்ட் பண்ணாமல் அவர் வந்து இதுதான் அரங்கேற்றம் அவருக்கு, டைரக்ஷன் அரங்கேற்றம். அந்த வகையில் ஜெயராஜ் சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே தெர் இஸ் பாசிபிலிட்டி அண்ட் ஸ்கோப் ஃபார் இம்ப்ரூவிங். அதெல்லாம் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நல்லா வந்துடும். அதெல்லாம் ஒன்றும் இது பண்ணி பார்த்தேன். பட் ஐ எம் ஓவரால் ஐ எம் ஹாப்பி. சில ஸ்டெல்லிங் பர்ஃபார்மன்ஸ்லாம் இருந்தது. அது சொல்கிறது மூலிமா கொஞ்சம் இது வந்துட்டு கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்லலை. அதர்வைஸ் ஐ எம் ஓவரால் ஹாப்பி அண்ட் டிஃப்ரெண்ட் லிங்குவிஸ்டிக் பீப்புள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யாரோ பாடினாங்க, குரல் ரொம்ப நல்லா நல்லா இருக்கு. Say very good evening, respected VRP sir and Jaya. Acting பத்தி இங்கே நான் பேசுகிறோம். I don't think I have the quality to talk about it, but I totally enjoyed an absolutely divine experience, I would say, and ரொம்ப சந்தோஷமாக இருந்தது after a long time to sit and watch something real. அதுதான் வந்து my takeaway today will be that every single person put their heart and soul into what
is expected to be done. சார் சொன்னபடி இன்னைக்கு வந்து மாடர்னாக இது எப்படி இருக்கும்னு தெரியாது. பட் இருந்தாலும் வந்து there is something called tradition, there is something called our own culture and heritage. நீங்கள் அந்த ஸ்டைலை மெயின்டைன் பண்ணுறது வந்து இட்ஸ் அப்சல்யூட்லி கிரேட். அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ வந்து சார் கிட்டக்கு நான் சாண்டிங்கில் வந்து ஒரு 35 இயர்ஸாக இருந்ததுனால சொல்கிறேன் இதை. I really enjoyed the voice modulation of every single person. It was அதில் எந்த விதமான டப்பிங்கோ இல்லை வந்து எக்ஸ்ட்ரா எஃபெக்ட்ஸ் எதுவுமே இல்லை. யுவர் வாய்ஸ் stood out and each and every one of your expressions was really great. கூத்துப்பட்டறைக்கு வந்து சார் மூலமாக எங்கள் இன்ஸ்டிடியூஷன் வருதுங்கிறது எங்களுக்கு எங்கள் காலேஜுக்கு ஒரு பெரிய பெருமை. தியேட்டர் கிளப்னு ஒரு காலேஜில் வந்து we have started. அதை ஒரு ஃபர்தர் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது வந்து ப்ரொஃபஸர் கவீந்திரனுடைய பெரிய ஒரு ட்ரீம். மேனேஜ்மெண்ட் கிட்ட அப்ரூவல் வாங்கி we are entering into an MOU with கூத்துப்பட்டறை where you artists will come and train our students there. I think that would probably be the best that could happen to us and to this institution. And எப்போவுமே two things always come to my mind as a teacher. Put your heart and soul into whatever you do. உங்களுக்கு செய்யறதுல வந்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை அப்படின்னா அதில் ஒரு சக்ஸஸ் வராது. அப்புறம் எல்லாத்துக்கும் மிஞ்சி இன்னைக்கு இப்படி இருக்கும் அப்படின்னா it is only because of the teachers, the guru. You can go wherever you are, you can reach whatever heights you are. But I believe that what an institution, what a teacher is because of the guru and what they taught and how much they went through teaching us what is expected to be taught. Thanks for your time. வேதிக் சாண்டிங் படிக்கிறதுல வர சம்பிரதாயம் இருக்குது. அதனால் நீங்கள் அதெல்லாம் பெருசாக எடுக்க வேண்டாம். அப்புறம் வந்து பரமார்த்த குருக்கதை வந்து இட்ஸ் மோர் தென் பொலிட்டிக்கல் கமெண்ட்ரி ஆக்சுவலி. அதுக்கு வேறு நிறைய டைமென்ஷன்ஸ்லாம் இருக்குது. அது அது அந்த விஷயம் வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக இருக்குது. அதனால் ஐ எம் நாட் டச்சிங் அப் ஆன் இட். பட் இது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு இன்டர்பிரிட்டேஷன் பண்ண முடியும். அதுதான் அதில் இருக்கிற முக்கியமான விஷயம். முத்துசாமி சார் வந்து இந்த சேலரி கிராண்ட்டுக்காக தான் நிறைய எழுத ஆரம்பிச்சு. அவரோட ஃபஸ்ட்டு ஒரு 4 or 5 நேச்சர் வரையா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எவ்ரி இயர் புதுசாக ஒன்று போடணும். இந்த சேலரி கிராண்ட் இது இவங்க சேலரி கிராண்ட்டில் கிடையாது. சேலரி கிராண்ட்டுக்கு 2 பிளேஸ் வந்து கம்பல்சரியாக டாக்குமெண்ட் பண்ணி கொடுக்கணும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு. அதில் ஒன்று ஆல்ரெடி செஞ்ச பிளேவாக இருக்கலாம், இன்னொன்று வந்து புதுசாக அப்போ தான் வரிசையாக அண்ட் இட்டு பக்கம் ஃப்ரம் இதிகாச புராணம் எல்லாம் இருக்குது. பரமார்த்த குருக்கதை இஸ் பார்ட் ஆஃப் தட் நேச்சர். இப்போ லாஸ்ட் இயர் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இதோபதேசம் பண்ணோம் பிரசாத் வச்சு. ஸோ தெர் ஆர் plenty of space to grow and work. And ப்ரொஃபஸர் வெங்கட் சொன்னதுனால வந்து இந்த அவங்க காலேஜோட அந்த MOU விஷயம் வந்து கூத்துப்பட்டறைக்கு ஒரு 5-6 வருஷமாக நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸில். பட் there should be a structured method by which it has to be presented to institutions. இங்கே நடக்கிறது இருக்குது இல்லையா, அதில் வந்து you have a lot of scope to improvise and manipulate and do things according to the convenience. பட் ஒரு இன்ஸ்டிடியூஷன் போகும்போது it needs certain kind of presentation. அதுக்கான ஒரு இது பண்ணுறதுக்கு சாத்தியம் இல்லாமல் போச்சு. பிகாஸ் ஐ வாஸ் டூ ப்ரியாக்குபைட் ஈவன் தோ ஐ வாஸ் செக்ரட்டரி அண்ட் ட்ரஸ்டி. என்னால் அந்த ஏரியாவுக்கு வரவே முடியல. இப்போ என்னால் முடியாது. பட் பை டிஃபால்ட் ஐ எம் தி மேனேஜிங் ட்ரஸ்டி அண்ட் ஆல்சோ தி குரு ரெகக்னைஸ்ட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இதாவது நம்ம பண்ணி தான் ஆகணும். அதனால் இட்ஸ் ஸோ ஃபார்ச்சுனேட் தட் ஐ எம் ஏபிள் டு டூ இட். Well, Venkat is there in AMJ and Kavindran, vaanga. He is Professor of Visual Communication. இவர் ஏற்கனவே 2 படம் ஆக்ட் பண்ணிட்டார். அவங்க சிஸ்டர் ஒரு DFT
பேர் அண்டு ப்ரொஃபஸராக இருக்கார், பிஹெச்டிலாம் பண்ணியிருக்கார். ஸோ இங்கே 3 பிஹெச்டி இருக்கோம். இவர் வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் பிஹெச்டி. ஐ எம் தேங்க்ஃபுல் டு கவிந்திரன் ஆல்சோ. ஏன்னா அந்த ஒரு என்ன நானே ஒரு காலேஜ் பிரின்ஸிபலாக இருந்ததுனால எனக்கு தெரியும். அதில் வந்து வெறும் ஹெட்டாக இருக்கிறவங்களுடைய ஆட்டிடியூட் மட்டும் வில் நாட் கவுண்ட். அங்கே டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற சிலருக்கு அதுக்கான உத்வேகமும் ஆட்டிடியூடும் இருக்கணும். அது இல்லைன்னா இதெல்லாம் குறைஞ்சி போயிடும். அஃப்கோர்ஸ் அதை சப்போர்ட் பண்ணுற ஒருத்தர் இருக்கணும், அது ஒரு விஷயம் இருக்குது. தட் வே இட் இஸ் குட் தட் வி ஹாவ் கவிந்திரன் அண்ட் ஹோப்ஃபுல்லி வி வில் ஹாவ் மோர் அக்கேஷன் டு ஒர்க் வித். எல்லாம் ரொம்ப ப்ரில்லியண்டான குரூப் இந்த பீப்புள் எல்லாம். எல்லாரையும் ஆக்சுவலி மானுஷிலாம் வந்து கேரளாவிலேருந்து இதுக்குன்னே இங்கே வந்து டென்ட் போட்டு உட்காந்துருக்கா. இதுதான் கவிதா இல்லையா? காவி சம் கே அண்ட் நம்ம பிரதான் இஸ் a very very important person. சந்திரமௌலியோட அக்கா பையன். இவங்கெல்லாம் இதில் உட்காந்து ராஜமௌலி சந்திரமௌலி வந்து இல்லை சந்திரமௌலி ராஜமௌலியோட these are all very vibrant. They will be somebody. இவங்கெல்லாம் இந்த காலேஜஸ்லாம் போய் ஒர்க் பண்ணும்போது ஐ திங்க் ட்ரூ தியேட்டர், even though they have been trained for film acting purpose, true theater is the only mode of புதுப்பட்டு. இதெல்லாம் வந்து சைடு, அதுலேருந்து வரது தான். இதுலேருந்து நாங்கள் நிறைய பேர் அந்த ஃபுல் டைம் ஆக்டிங்க்கு எடுத்துருக்கோம். They are being given salary by Government of India. On top of it, we also contribute our own ex gratia payment. So அது இங்கே இருக்கிறவங்கள தான் நாங்கள் இருக்கோம். ஸோ அவர் essential purpose of Puthupattai is to keep theatre alive, pure theatre, as per the dream of Muthuswami. If an audience, if you have anything to ask to the actors or the directors or anybody who wants to give their opinion. இப்போ சார் கடைசியில் உங்களோட வாய்ஸ் சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. குருவே சாங் கண்ணில் இருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. பியூட்டிஃபுல் வாய்ஸ். ரமேஷோட வாய்ஸ் அப்படிங்களா? இல்லை டைரக்டர் சாரோட வாய்ஸ் தானே அது? ஆமாம் அவ்வளோதான் சொல்லுவாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இஸ் a Carnatic music trained person. தெரிஞ்சது சார். ஏன்னா நான் அந்த வாய்ஸ் அங்கே வரும்போது நான் எட்டி பார்த்தேன். இந்த லைட் அவரோட வாய்ஸ் தெரிஞ்சது எனக்கு பாடிட்டு இருந்தது. ரொம்ப அழகாக இருந்துச்சு. நிஜமாவே அந்த ஃபீல் வந்து அந்த வாய்ஸில் வந்ததுனால தான் எல்லாத்துக்குமே கலந்துச்சு நினைக்கிறேன். பஸ் ஃபேண்டாஸ்டிக். என்னோட ஒப்பீனியன்னா ஆக்சுவலி வந்து எல்லாருமே வந்து தே என்ஜாய்ட் தேர் கேரக்டர். ஆமாம் அதுதான் கேர்ள்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே அவங்க கேரக்டர் அவங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதுதானே முக்கியம். ஆமாம். மை அஃப்கோர்ஸ் இன்னும் சொல்லணும்னு நினச்சேன். பட் மை சிங்கிள் அப்ரிசியேஷன் டு தட் செகண்ட் கோடா, தி ஹார்ஸ், செகண்ட் ஹார்ஸ். ஐயோ அந்த சிலிர்ப்பு சும்மா இருக்கும் பொழுதும் வந்து ஏன்னா அந்த ஏன்னா யூ ஹேவ் டு ஹேவ் so much of observation. அவளை பார்த்து உள்ளே வாங்கினா தான் அது முடியும். அது மிச்சம் எல்லாரும் என்னென்னோ பண்ணிட்டு இருக்கான், ஒரே அதுவே பரபரப்பாக இருக்கு. ஆனால் இவரோட வேலை பண்ணிகிட்டே இருக்காரு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் அந்த ஆங்கிள் ஏன்னா ஆஸ் எ யோகா டீச்சர் ஐ நோ தட் பர்டிகுலர் ஆங்கிள் இஸ் a very difficult angle. ஈவன் தோ அந்த ஒரு க்ரச்சஸ் இருந்தாலும் அந்த ஆங்கிள் அப்புறம் அந்த க்ரச்சஸ் இருக்கிறதே அது ஒரு பெரிய பிரச்சனை. க்ரச்சஸ் இல்லாமல் அந்த பொசிஷன் இட்ஸ் லைக் பாதாங்குஷ்டானுடைய ஒரு வேரியேஷன் வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறதே கஷ்டம். முதுகு வலிக்கும், ரொம்ப கஷ்டம். அது நல்லா சாப்பிடுங்க நைட்டு. குட் ஜாப்.